இங்கே நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை ஆற்றில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 கன அடிக்கு மேலே தண்ணி வரும். 1,00,000 கன அடிக்கு மேலே தண்ணி வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய தலைக்கு மேலே இந்த இடத்துல ஹைட்டில் வந்து நீர் போகும்போது என்ன ஆகுது, 2 சைடில் இருக்கிற மீனவ கிராமங்களையுமே பாதிப்பு ஏற்படுது. இந்த பக்கத்தில் இருக்கிற சுபவப்புலவாடி, இந்த பக்கத்தில் இருக்கிற தாளங்குடா, இந்த 2 ஊர்லேயுமே இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ என்ன ஆகுது, கடற்கரையோரங்களில் இருக்கிற எல்லா மரங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா கடல் அரிப்பு அதிகமாக வந்து அரிக்குது. நிறைய இருக்கிற இந்த சைடில் இருக்கிற மீனவ அந்த கட்டடமாக இருக்கும், நம்ம வலையை வந்து சீர்படுத்துறதுக்கான கட்டடம் கட்டி வச்சுருந்தாங்க, அந்த வலைக்கூடம், அது எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணியிருக்குது தாளங்குடாவில். இந்த பக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோடு அரிப்பு. இந்த பக்கத்தில் எதுவும் பில்டிங்ஸ் இல்லை, இருந்தாலுமே அந்த ரோடு கரையெல்லாம் வந்து அதிகமாகவே வந்து கரை அரிப்பு ஏற்பட்டு காலியாகிடுச்சு. இப்போ இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பெண்ணையாறு வந்து கலக்கிற இடம். இதுதான் பெண்ணையாறு வந்து பாருங்க, இந்த சைடில் வந்து கலக்குது. இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல கலக்கிறது கம்மியாக காட்டுது. தண்ணி அதிகமாக வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தலைக்கு மேலே வரும். இப்போ சாதா சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, கடல் ஓதம் வந்து அதிகமாக இந்த கடல் ஓதத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெண்ணையாற்றில் வந்து பார்த்திங்கன்னா கடல்